A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 18 verse 11 to 15. ஸோ Proverbs 18வது அதிகாரம் அதில் 11லேருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது நம்ம 11வது வசனத்தில் நேற்று பார்த்து கண்டினியூஷன் மாதிரி என்ன பண்ணுறாரு, கம்பேர் பண்ணுறாரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உலக பிரகார சொத்தில் வந்து அவங்க நம்பிக்கை வைப்பாங்க. சில பேர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12-13 என்ன சொல்கிறான்னா, அகெயின் நம்ம 13 என்ன, நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம மற்றவங்க சொல்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப முக்கியம். அது ஞானம் உள்ளவன் செய்கிற செயல்னு சொல்கிறாரு. 12வது வசனம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வசனத்தை படிக்கலாம். பிஃபோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் a man's heart is haughty but humility comes before honor. ஸோ பிஃபோர் டிஸ்ட்ராக்ஷன் a man's heart is haughty but humility comes before honor. ஸோ ஹாட்டின்னா என்னென்னா பெருமை. ஸோ ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னாடி ஒருவனோட இதயம் எப்படி இருக்கும்னு சொல்கிறாரு சாலமன், பெருமையோடு இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறாருன்னா, தாழ்மையோடு இருக்கவனுக்கு எப்போவுமே என்ன வரும், மரியாதை வரும், அவனுக்கு மரியாதை வரும்னு சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்து நம்ம டேக்அவே என்னென்னா, அப்படியே இந்த வசனம் பார்த்ததே சிம்பிளாக ஒரு டேக்அவே என்னென்னா, பெருமை இருக்கவனுக்கு டவுன்ஃபால், பெருமை இருக்கவனுக்கு அழிவு வரும். ஆனால் தாழ்மை இருக்கவனுக்கு ஞானமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த வசனத்துலேருந்து எடுக்க போகிற மெயின் டேக்அவே. ஸோ முதல்ல நம்ம அந்த தாழ்மைக்கான ஒரு, நம்ம நிறைய முறை சாலமன் இது தாழ்மையை பற்றி பேசியிருக்காரு. அவர் நிறைய முறை அந்த காலத்துலேயும் பேசியிருக்காரு. அந்த காலத்துலையும் யாரும் கேட்குறதில்ல. இந்த காலத்துலேயும் நிறைய படிக்கிறோம். நம்ம படித்தாலும் நம்ம கேட்குறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய வாட்டி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சாலமன் திருப்பி சொல்கிறார். தாழ்மை, பேச்சை பற்றி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் நம்ம டெய்லி டிவோஷன்லேயே. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சாலமனே நிறைய முறை ரிப்பீட் பண்ணியிருப்பார். அது மாதிரி தாழ்மை ரொம்ப முக்கியம். ஸோ தாழ்மை நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறதுலாம் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம மற்றவங்க சொல்கிற அட்வைஸை வந்து தாழ்மையோடு கேட்கணும்னு பார்த்துருக்கோம். மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போது தாழ்மையோடு நன்றி சொல்லணும். அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். இதில் வந்து வெரி சிம்பிளாக நம்ம என்னென்னா, நம்ம இப்போது 2 நாள் முன்னாடி பார்த்தது வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஞானம் உள்ளவன் அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் சண்டையை வந்து சீக்கிரமாக முடிப்பான். அதாவது ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை வந்து ஆரம்பத்திலேயே முடிக்கிறது ஞானம் உள்ளவன் சொல்கிறார். ஸோ அதெல்லாம் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இங்கே சாலமன் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ இறுதியாக என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் நம்ம ஒரு ஞானம் உள்ளவனாக இருந்தால் நம்ம பெருமை உள்ள இதயமாக இல்லாமல் தாழ்மையோட, அன்போட, ஒரு தேவப்பிள்ளையோட அந்த பாசத்தோடு இருந்தால் நம்மளால் அந்த பெருமையை வீழ்த்த முடியும்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ வீழ்த்துறது, பெருமைனா பேசிக்கலி நம்ம ஒரு சின்ன டெஃபினேஷன் சொல்கிறேன்னா, நான் தான் கரெக்ட், நான் தான் கெத்து, நான் தான் அறிவாளி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் தான் அந்த ஸ்டாண்டர்ட் மாதிரி வச்சுப்பாங்க. யார் சொன்னாலும் ஆரம்பத்தில் அவங்க சொல்கிற ஐடியாவை கேட்கும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா, தப்பாக தான் இருக்கும், எப்படி தப்புன்னு யோசிப்பாங்க. இப்போ யாரும் அவங்களுக்கு அட்வைஸ் சொன்னால், யாரும் அவங்களுக்கு அறிகுறி சொன்னாலே இது எதுவும் தப்பு இருக்குமே, என்ன தப்பு கண்டுபிடிப்பலாம், இல்லைனா கண்டிப்பாக தப்பாக தான் இருக்குன்னு அப்படியே இக்னோர் பண்ணுறவங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒன்று அறிகுறி இந்த மாதிரி அட்வைஸ் சொல்ல போது என்ன பண்ணுவாங்க, இது மோஸ்ட்டாக சில வாலிப பசங்களுக்கு தான் இது வரும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த அறிகுறி சொல்ல போது ஸ்டார்டிங்லேயே ஒன்று அவங்க மைண்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே இருக்கும், கண்டிப்பாக இவர் தப்பு, என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொல்கிறது கண்டிப்பாக தப்பு, இவங்களுக்கு என்ன புரியாது, அதனால் இவங்க சொல்கிறது கேட்குறதே வேஸ்ட்டு. ஸோ இதுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த பெருமை, அந்த ப்ரைட். சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெருமை வந்து நம்மளை அழிவு கொண்டு போகணும்னு சொல்கிறாரு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ நான் சொன்னல அந்த பெருமைக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதை வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் எல்லா ஜன்னலை மூடிக்கிட்டு, அது என்ன ஆகும், அப்போது எல்லா ஜன்னலும் மூடிக்கிட்டு எல்லா ஸ்க்ரீனும் மூடிக்கிட்டு இருந்தால் அதான் ஒரு பெருமை உள்ள இதயம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கு ஃப்ரெஷ் ஏரே வராது, ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்றே வராது. ஸோ அதை காற்றை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறவன், அந்த ஃப்ரெஷ் ஏர் தான் என்ன சொல்கிறாங்க, வெளியிலேருந்து வர அறிகுறி மாதிரி, அந்த அறிகுறியை அப்படியே ஜன்னலை சாத்திட்டு கேட்கவே மாட்டான்.
ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கக்கூடாது, நம்ம இதயத்தில் எல்லா ஜன்னலும் மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்க நம்மளுக்கு அறிகுறி சொல்ல போது எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு பெருமை உள்ள இதயத்தோட பார்க்காம ஒரு தாழ்ந்த ஒரு இதயத்தோட யாரும் சொல்கிற அறிகுறி எதாக இருந்தாலும் அவங்களால நம்மளுக்கு தெரியும் அவங்க அன்பால் சொல்கிறாங்களா இல்லை நம்மளை டிசீவ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, அதாவது நம்மளை ஏமாத்துறதுக்காக அவங்க சொல்கிறாங்களா அறிகுறி, இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க அன்பால் சொல்கிறாங்களா நம்மளுக்கு தெரியும். அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அதுவும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அட்வைஸ் யாரோ சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு அவர் நம்மளுக்கு என்ன கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். இவங்க சொல்கிறது நம்மளுக்கு சரியா இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஞானம் வந்த உடனே அந்த ஞானத்தோட என்ன நம்மளால பண்ண முடியும், அந்த டிசர்ன் பண்ண முடியும் அவங்க சொல்கிற அட்வைஸ் குட் ஆர் பேட். ஸோ நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும், நம்ம அந்த இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த வீட்டில் இருக்க ஜன்னலை மூடி இல்லாமல் எப்போவுமே திறந்து இருந்துட்டு மற்றவங்க சொல்கிறது அது எப்படி கேட்கணும், தாழ்ந்த இதயத்தோட கேட்டு அதை நம்ம அப்ளை பண்ணுறது. பேசிக்கலி அதான் சாலமன் இது ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஞானமுள்ள என்ன பண்ணுவான், அந்த தாழ்ந்த இதயத்தோட மற்றவங்க சொல்கிற அறிகுறியை கேட்பான். அது கேட்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு, ஞானமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ பெஸ்ட்டு இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா இயேசு கிறிஸ்து. ஸோ பிலிப்பியன்ஸ் 2வது அதிகாரம் அதில் 8-9 வசனத்தில் பார்த்தீங்கன்னாலே சொல்லுவாங்க, ஹவ் கிரைஸ்ட் ஹம்பிள் himself பிஃபோர் பீயிங் எக்ஸால்டட். அதாவது இயேசுவே எப்படி அவர் தாழ்மையாக காட்டிக்கிட்டார், தாழ்மையாக இறங்கி வந்தார் பிஃபோர் பீயிங் எக்ஸால்டட்னு. ஸோ அதே மாதிரி ஜீசஸ் இஸ் ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவரை நம்ம ட்ரை டு பி ஹம்பிள் லைக் ஜீசஸ் இன் ஆர் லைஃப்ஸ். பிகாஸ் நம்மளுக்கு உண்மையான மரியாதை எப்படி வரும்னா, இந்த மாதிரி பெருமை உள்ள இதயத்தை வச்சு இல்லாமல் நம்மளுக்கு உண்மையான மரியாதை எப்போ வரும்னா, அந்த தாழ்மையோட அந்த அன்போட ப்ளஸ் அந்த டிபெண்டன்ஸ் ஆன் காட்ஸ் கிரேஸ். அப்போ இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு மரியாதைன்னு வரும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வுன்னு வரும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும். ஸோ அதான் நான் சொல்ல வர மெயின் திங். நம்ம அந்த பெருமைன்றது வெரி டேஞ்சரஸ் அண்ட் இட் இஸ் வெரி பாய்சனஸ் கூட. நம்ம அகைன் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்த மாதிரி ஆரம்பத்துலேயே அந்த பெருமை உள்ள எதையும் இருக்குன்னு தெரிஞ்சால் அதை அழிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது டைம் ஆக பெருசானால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது தெரியும். நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் பெருமை உள்ள இதயத்தோட என்ன நடக்கும்னு. அவங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்களால பல பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் ஹேவிங் அ ப்ரைட்ஃபுல் ஹார்ட். அதாவது ஒரு பெருமை உள்ள இதயத்தை வச்சுக்க அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த மெயின் திங் ஐ வாண்ட் us to take away. Thank you.